ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு 55. இறைவனின் அனுக்கிரகம் பெறும் மார்க்கங்கள், அவரை அடையும் மார்க்கங்கள் அநேகம் உள்ளன. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நற்கர்மங்கள், சாஸ்திரங்களில் கூறப்பட்ட நற்கர்மங்கள், கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ள நற்கர்மங்கள், கிரந்தங்களை வாசித்தல், நாமஸ்மரணை செய்தல், தியானம், தவம், இப்படி எத்தனையோ இருக்கின்றன. எங்களை போன்ற பாமரர்களுக்கு அவையெல்லாம் சாத்தியமாகுமா? உடனே கடைத்தேறும் மார்க்கம் ஏதாகிலும் இருந்தால் எங்களுக்கு உடனே அனுக்கிரகியுங்கள் பாபா என்று வேண்டிக் கொள்கின்றனர். நான் அனுக்கிரகிக்கும் விஷயம் அப்படி இருக்கட்டும். காற்று உனக்கு சுகத்தை கொடுக்கிறது. பிரதி உபகாரமாக நீ என்ன செய்கிறாய்? அவ்விதமாகவே ஜலம், அக்னி, சூரியன், சந்திரன் முதலியோர் இப்படி உனக்கு சேவை செய்து கொண்டே இருக்கின்றனர். பிரதி உபகாரமாக நீ என்ன செய்கிறாய்? ஆகையால் சிருஷ்டியை யார் ஆராதித்து கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் அனுக்கிரகம் நிச்சயமாய் இருக்கும். சிருஷ்டி என்றால் ஜீவர்களின் உயிர்களின் சமுதாய கூட்டமே அல்லவா? பரோபகார சிந்தனையுடன் ஏழை எளியோர்களுக்கு, அனாதைகளுக்கு உன்னால் என்ன செய்ய முடிகிறது? குறைந்தபட்சம் அவர்களை பற்றி ஆலோசிக்கவும் மாட்டாய், துக்கப்பட மாட்டாய். உபகாரம் செய்வதற்கு பணம் தேவையில்லை. நல்ல வார்த்தைகளை பேசினால் போதும், தைரியம் சொன்னால் போதும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற ஒரு தயை நிறைந்த சொல் போதும். சக மனிதர்களின் மேல் உனக்கு இருக்கும் ஆதரவு, அபிமானங்களை எனக்கு ஆராதனையாக நான் ஏற்றுக்கொள்வேன். இதையும் கூட செய்ய முடியாமற் போனால் நான் என்ன செய்ய முடியும்? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.